இது 1973 உத்தராகண்டில் நடந்த ஒரு சம்பவம். அன்று கிராமத்திற்குள் பெரும் இயந்திரங்களுடன் மரத்தை வெட்டும் நபர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இதை பார்த்த பெண்கள், இவர்கள் யார், எதற்காக நமது கிராமத்திற்கு வருகிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மறுநாள் காலையில் அவர்கள் மரத்தை வெட்டும் பொழுது, யாரை கேட்டு மரத்தை வெட்டீர்கள், எங்கிருந்து இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தது அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர்களோ, நாங்கள் அரசாங்கத்தின் முறையான அனுமதி பெற்று தான் மரத்தை வெட்டுகிறோம், உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள், இல்லது எங்களது கோபத்துக்கு ஆளாகிறீர்கள் என்று எச்சரித்தார்கள். இதனை கேட்டு அவர்கள் அன்று இரவே கிராமத்தின் எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு ஒன்றாக பேசி, இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நமது கிராமத்திற்கு பெரும் அழிவு வரும், நம்முடைய இயற்கையும் அழிக்கப்படும் என்றார்கள். மறுநாள் காலையில் கடும் கோபத்துடன் அங்கே சென்று மரத்தை வெட்டாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டிப்பிடித்து, இந்த மரத்தை வெட்டும் பொழுது எங்களையும் சேர்த்து வெட்டிவிடுங்கள் என்று ஆழ்ந்த கண்ணீருடன் பேசினார்கள். இதை கேட்டு அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அங்கு வந்தார்கள். வந்து பார்த்ததில் இவர்கள் அளவுக்கு அதிகமாக மரத்தை வெட்டீர்கள் என்று தெரிய வந்தது. இதனால் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது என்று அந்த வெட்டும் நபர்களை எச்சரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். எந்த ஒரு மரத்தையும் உங்கள் ஊரில் வெட்ட மாட்டோம் என்று அரசு அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதனால் என்ன தெரியுது என்றால், கிராமத்தின் இயற்கையை பாதுகாப்பது அந்தந்த கிராமத்தின் மக்களுடைய முக்கிய பொறுப்பாகும். அதனால் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சந்தோஷமாக ஆடி பகிர்ந்தனர். இது 1973 உத்தராகண்டில் நடந்த ஒரு சம்பவம். அன்று கிராமத்திற்குள் பெரும் இயந்திரங்களுடன் மரத்தை வெட்டும் நபர்கள் உள்ளே நுழைந்தார்கள். இதை பார்த்த பெண்கள், இவர்கள் யார், எதற்காக நமது கிராமத்திற்கு வருகிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மறுநாள் காலையில் அவர்கள் மரத்தை வெட்டும் பொழுது, யாரை கேட்டு மரத்தை வெட்டீர்கள், எங்கிருந்து இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைத்தது அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர்களோ, நாங்கள் அரசாங்கத்தின் முறையான அனுமதி பெற்று தான் மரத்தை வெட்டுகிறோம், உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள், இல்லது எங்களது கோபத்துக்கு ஆளாகிறீர்கள் என்று எச்சரித்தார்கள். இதனை கேட்டு அவர்கள் அன்று இரவே கிராமத்தின் எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு ஒன்றாக பேசி, இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நமது கிராமத்திற்கு பெரும் அழிவு வரும், நம்முடைய இயற்கையும் அழிக்கப்படும் என்றார்கள். மறுநாள் காலையில் கடும் கோபத்துடன் அங்கே சென்று மரத்தை வெட்டாதீர்கள் என்று எச்சரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டிப்பிடித்து, இந்த மரத்தை வெட்டும் பொழுது எங்களையும் சேர்த்து வெட்டிவிடுங்கள் என்று ஆழ்ந்த கண்ணீருடன் பேசினார்கள். இதை கேட்டு அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அங்கு வந்தார்கள். வந்து பார்த்ததில் இவர்கள் அளவுக்கு அதிகமாக மரத்தை வெட்டீர்கள் என்று தெரிய வந்தது. இதனால் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது என்று அந்த வெட்டும் நபர்களை எச்சரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். எந்த ஒரு மரத்தையும் உங்கள் ஊரில் வெட்ட மாட்டோம் என்று அரசு அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். இதனால் என்ன தெரியுது என்றால், கிராமத்தின் இயற்கையை பாதுகாப்பது அந்தந்த கிராமத்தின் மக்களுடைய முக்கிய பொறுப்பாகும். அதனால் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சந்தோஷமாக ஆடி பகிர்ந்தனர்.